பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை லூக்கா 1 45 விசுவாசித்தவளே விசுவாசித்தவனே, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மெய்யான ஒளியாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் அழகான ஒரு நாள், அருமையான ஒரு நாள். இந்த நாளில் பல ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் இந்த நாள் விசேஷமான ஒரு நாள். காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கும்படி சாதாரண மனிதனாக இந்த உலகில் அவதரித்த நாள். ஆம், ஆதலால் இந்த சிறப்பான நாளில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். இம்மானுவேலாகிய தேவன், அவர் நம்மோடு கூட இருப்பதால் அவர் நமக்கு ஆறுதல் கூறுவார், பலப்படுத்துவார், விடுதலை கொடுப்பார். மேலும் உங்களோடு கூட இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதலால் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்திருங்கள். இந்த அன்புள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், என் அருமை மகனே, மகளே, நான் உனக்கு வாக்கு பண்ணினதை, நான் உனக்கு சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், யோசேப்பு தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறதிலே உண்மையாயிருந்தார். அவருக்கு நேர்ந்த துரோகம், அவமானங்கள், தேவையில்லாமல் வீண் பழி சுமத்தப்பட்ட காரியங்கள் ஆரம்பத்திலே அவருக்கு பெரிய வேதனையை கொடுத்திருக்கும். ஆனால் தன்னுடைய வாக்கிலே உண்மையுள்ள தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்த போது அவருடைய குறைவுகள், அவருடைய வேதனைகள், அவருக்கு பிரச்சனையாயிருந்த காரியங்கள் மாறிப்போனது. காரணம், யோசேப்பு எகிப்து தேசத்திலே சிறந்த ஒரு மேன்மையான பதவிக்கு உயர்த்தப்பட்டார். அவர் அந்த தேசத்திற்கே ஆசீர்வாதமாக மாறினார். யாக்கோபின் வாழ்க்கை ஒரு முடிந்து போன அத்தியாயமாக, அவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. காரணம், அவர் தன்னுடைய வீட்டை விட்டு அந்நிய தேசத்தில் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த வேதனை நிறைந்த நேரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு தேவ தூதர்கள் அவரை சூழ்ந்து இருக்கிறதையும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், நீ சமாதானத்தோடு போ, நீ திரும்ப உன் தேசத்திற்கு ஆசீர்வாதத்தோடு திரும்ப வருவாய் என்று சொன்னார். தேவன் சொன்னதை போலவே அவர் 2 பரிவாரங்களை உடையவராக திரும்ப வந்தார். பல வருடங்கள் குறைவோடு காத்திருந்த சகரியா எலிசபெத் தம்பதியினரை பார்த்தவர்கள், இவர்களுக்கு வயதாகிவிட்டது, பெலனும் குன்றிவிட்டது, இவர்களுடைய காத்திருத்தல் வீண்தான், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற இவர்களுடைய தாகம் முடிவிற்கு வந்துவிடும் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இடைவிடாமல் சேவித்த தேவன் அவர்களை கைவிடவில்லை. தேவன் சொன்னதைப் போலவே ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானனின் பெற்றோராக இருக்கும்படி தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள்? உதவி செய்த மக்களால் மறக்கப்பட்ட ஒரு நிலையா? எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியாமல் மனதில் கலக்கத்தோடு இருக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, இப்போது நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், நம்மோடு கூட இருக்கும்படி வந்த அருமையான தேவன், அவர் உங்களை புரிந்திருக்கின்றார். உங்கள் மேல் அக்கறையுள்ளவராக, உங்களை நேசிக்கின்றவராக, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவராக இருக்கின்றார். ஆதலால் எதை நினைத்தும் சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தரை நம்புங்கள். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். அப்பொழுது பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். இம்மானுவேலாகிய தேவன், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வாதமாக வைப்பார். நம்புவோம், எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள்.
நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் வைக்கிறேன். நீ சகல ஆறுதல் தேவன். நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் நீர் மாறாதவர். இம்மானுவேலாகிய தேவன் என எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த உணர்வை, அந்த பிரசனத்தை அவர்கள் உணரட்டும். சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபைத்தாங்க. அவர்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கு, அவர்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஏற்ற பதிலை தந்து அவருடைய உள்ளத்தை பூரிப்படைய செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு மூலம் எடுக்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? அதனால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேன்மையான நாட்கள், மகிழ்ச்சியான நாட்கள் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. God bless you. Amen.